Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தாங்க. ஆன்லைன்ல அமேசான்ல நான் வந்து ஷாப்பிங் பண்ணிருக்கேன். நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கேன். அத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. டிலே ஆயிட்டே இருந்தது. சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நான் லாஸ்டா வந்து ஷாப்பிங் பண்ணது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. எதுவுமே எல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்க அப்படின்னா செட்டஃபில் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஆக்சுவல் செட்டஃபில் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. பட் இது வந்து கோவாவா எங்கேயோ தான் நான் அன்னைக்கு வந்தப்போ பார்த்தேன். கோவாவில் தான் வந்து மேனுஃபேக்சர்னு போட்டிருக்கு. ஸோ இது ஃபாரின் க்ரீம் மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியல. நான் ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இந்த பிராண்டுக்கு. சரி ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வீடியோக்கு கீழே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொன்றா பார்த்து சொன்னா ரொம்ப லேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், செட்டஃபில் பிராண்டு. இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னு. ஆல் ஸ்கின் டைப்பு ப்ளஸ் வந்து ரிவ்யூவில் வந்து ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் ரிவ்யூ நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட சீரம் ஒன்று. இது வந்து நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு குட் வைப்ஸோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விட்டமின் சி அண்ட் B3 சீரம். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி இதுக்கு ஒரு சீரம் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். எப்படி பாருங்க, இது பார்த்தீங்கன்னா மினிசோட ப்ராடக்ட்டு. ஏன் வெப்சைட் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் சென்னையில் வந்து மாலில் பார்த்துருக்கேன் அவங்களோடது. ஒரு ஜப்பான் கம்பெனின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு கம்ப்ரஸ்டு. இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ்க்கு. இப்படி நம்ம கிழிச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாயிரும். நம்ம ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்காக வாங்கினது. இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் போடாமல் அதில் கொஞ்சம் சீரம்லாம் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வாங்கின சீரம் தான். நான் இதை ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் சீரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சரி ஓகே இது வாங்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. பாக்ஸில் வருது, குட்டியாக கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. பட் வந்து இது ஒன்று வாங்க முடியாது, வாங்கினா 2 பீஸ் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் ஸ்டில் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே வந்துட்டு நான் ஓப்பன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட vlogs இதுலையாவது நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ட்ராப் போடுறேன். இல்லை 2 ட்ராப் போட்டேன். இது நல்லா இன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இந்த கேப்சூல் உள்ளே போட்டோம்னா நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். பாருங்க, பாம்பு மாத்திரை போடுவோம்ல சின்ன வயசில், அந்த மாதிரி எப்படி போட்டோன்னு வருது பாருங்க. ஃபுல்லாக அந்த ஃபுல் தண்ணியும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த சீரம் இதில் அப்சர்வ் ஆயிரும். இப்போ வந்து டிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ரஸ்டு டிஷ்யூஸ்லாம் கூட இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வந்து ஃபேஸில் போட்டுக்கணும். டடா, வந்து எங்கள் மம்மிக்கு போட்டுட்டு போகிறேன். அவ்வளோதான், எங்கள் மம்மிக்கு போட்டு அனுப்பி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேம் மினிசோவோடது காட்டன் பேட்ஸு. இது பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் இருக்குள்ள. குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பாக ஸ்கொயர் ஷேப்பான்னு தெரில. நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓகே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். விறுவிறுக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃபேன் போட்டோன்னா அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்கிட்ட நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்குலாம் எந்த டிவைஸும் இல்லை. அதனால் நான் வந்து அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி காட்டன் பேட் மாதிரி தெரியல எனக்கு. பாலிஸ்டரா சிந்தட்டிக்கா அது மாதிரி ஏதோ தெரியுது, காட்டன் மாதிரி தெரியல ஆக்சுவலி. ஓகே, பட் வந்து ஒர்த்து தான். ஏன்னா இங்கே பாருங்கள் லிட்ரலி எவ்வளோ இருக்குன்னு. நான் வந்து மெயினாக இது வாங்கினது காரணம் வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அகெயின் எனக்கு வந்து அமேசானில் வந்து இது வந்து அமேசானில் மினிஷோ கம்பெனி இது வாங்கியிருக்கேன். அவங்க வந்து 1 வாங்கினா பார்த்தாது 2 வாங்கினா தான் தருவேன்றாங்க. அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் நான் 2 வாங்கியிருக்கேன். பட் இது 1 வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸும் நான் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. நிறைய பீசஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட்ஸோடது பிரைட் பியூட்டி. நான் ஆல்ரெடி பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, பில்லு இதுக்குள்ளே இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டும் நான் இப்போயே சொல்லிடுறேன். 194. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
எனக்கு வந்து பான்ஸோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பான்ஸோட பவுடரும் சரி இந்த க்ரீமும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா பான்ஸ் யூஸ் பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ் வந்து போர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ப்ரைமர் இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வாங்கியிருக்கேன். தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குறது போல ஆன்லைனில் வாங்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். யூஸ்வலாக இதுக்கே சின்ன சைஸ் வாங்குவேன். இந்த டைம் வந்து ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் ஆக்சுவலி இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இது எதுக்காக வாங்கினேன்னா என்னோட இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. இயரிங்ஸ்லாம் போட்டு வைக்க முடியாது. ஃபியூச்சரில் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பாப்போம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணல வச்சுட்டேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு யாரும் வாங்கி தரலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு செட்டு. நான் வந்து சம்யுக்தாக்காக வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாமே அண்டர் 300, மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு 400 450 தான். அதுக்கு மேலே எந்த ஒரு ப்ரைஸுமே வாங்கல. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் 600க்கு வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஸ்டோருக்கு போய் வாங்கினாலும் ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்குவேன். என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். நான் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் வாங்குவேன். எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி நான் வாங்க மாட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சம்யுக்தாக்காக வாங்கினேன். அவளோட பர்த்டே இப்போ தான் முடிஞ்சுது. விலாக் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஐ ஷேடோஸு சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி அவள்கிட்ட கொடுத்தேன், யூஸ் பண்ணி பார்த்தா. இப்போ குளிச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கா. இங்கே பாருங்க, குட்டியாக மிரர் வேறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடரு, அதுக்கப்புறம் தேவையான கிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு செட்டு, 2 பியூட்டி பிளெண்டர். இதில் இன்னொன்று வந்தது, அதை நான் வச்சுக்கிட்டேன். அவளுக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. சேம் பிங்க் கலர் தான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷஸ்ஸு க்யூட்டாக இருக்குது. சீரியஸ்லி சின்ன வயசுல எனக்கு யாரும் இது மாதிரி வாங்கி தரலன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபா அவ்வளோதான் வந்தது. 300 ரூபா கூட வரல. ஸோ அதனால் ரொம்ப குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நல்லா இருக்குது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, சம்யுக்தாக்கு. அதனால் எனக்கும் ஹாப்பி. பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சிலு. இது நான் ஓப்பன் பண்ணலங்க. இது வந்து 98 ருபீஸோ 89 தெரில. பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட தான். நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா டடா இதுதான். இது பார்த்திங்க அப்படின்னா பெல்லா வீட்டா ஆர்கானிக்னு. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இது யூஸ் பண்ணதே இல்லை. இது வந்து மாஸ்க்கு, ஸ்க்ரப்பு, கிளென்ஸு. இது மூணாவும் நமக்கு இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லா வீட்டா ஆர்கானிக் வந்து நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அதனால் சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நான் என்னமோ வீடு கட்டின மாதிரி எனக்கு ஸ்கின் டோன் குறைஞ்சிருக்கு. அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, வீடியோ எடுத்துகிட்டு கை உள்ள விட்டேன். பன்னீர் ஸ்மெல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் தான் வாங்கினேன். இருந்தாலும் இவ்வளோ வாசம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா மணக்குதுங்க. ஓகே, இது க்ளோஸ் மட்டும் நான் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவருங்க. 100 ருபீஸ் வந்தது. கலர் பார் பிராண்டோடது. கலர் பார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு தான். சரி ஓகே, நான் பார்த்திங்க அப்படின்னா நெயில் பாலிஷே வைக்கிறது இல்லை. இவங்க வைக்கிறதே இல்லை. எதுக்குடா வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கையில் நெயில் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. என்னோட வீடியோஸில் கூட எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நெயில் வச்சுருப்பேன், நெயில் பாலிஷும் போட்டிருப்பேன். தம்பிக்கு இடிச்சிரும் குத்திரும்னு சொல்லிட்டு தான் நெயில் பாலிஷை கட் பண்ணிட்டேன் தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு ஆசை வந்திருக்கு, மறுபடியும் வந்து நெயில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறேன் இல்லையா, அதில் வந்து நெயில்ஸ் வந்து பாதி இல்லாமல் இருந்தால் அவ்வளோ க்ளீனாக இல்லைனாலும் வீடியோவில் கொஞ்சம் ஆடாக தெரியும். அதனாலே நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதை வாங்கிட்டேன். அதனால் வந்து எப்போ வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பியூட்டி பிளெண்டர் தாங்க. நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா. ஆக்சுவலி பியூட்டி பிளெண்டர்ன்றது ஒரு பிராண்டு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் க்ரியேட் பண்ணுவாங்க மேக்கப்புக்காக. பட் நம்ம எல்லாருமே வந்து இதையே ஒரு பியூட்டி பிளெண்டர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஆக்சுவலாக நேம் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பியூட்டி பிளெண்டர்னு. இது பார்த்திங்கன்னா அகெயின் வந்து மினிசோட தான். 190 போட்டிருக்கு. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா பெருசாக இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ப்ளஸ் வந்து இது காஸ்ட்லியும் கூட. இது காஸ்ட்லி இல்லை. யூஸ்வலாக மேக்கப்புக்குன்னு வாங்குறது வந்து காஸ்ட்லியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு அது மிஸ் ஆனாலும் கூட லாஸ் இல்லை, நம்ம வந்து அகைன் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இதோட என்னோட 3 பிளெண்டரை வந்து கடிச்சு துப்பிட்டாங்க. யூஸ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் கடிச்சு துப்பிட்டாங்க ஒரு நாள் விளையாண்டு இருக்கும்போது. இப்படி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் இருக்குது மொத்தம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர். இது பார்த்திங்கன்னா அகைன் 2 ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி அந்த பிராண்ட்லேயே வாங்கிட்டோம். 12 பீசஸ் இருக்குது இதில். இவ்வளோ ஷேட்ஸ் வருங்க. ஆக்சுவலி வந்து அமேசானில் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். நிறைய பேர் நிறைய நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து எல்லாமே ஒரே கலர் வந்துருச்சு. இந்த ரெட்டுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே ரெட்டாக வந்துருச்சு. நான் கூட ஐயோ எனக்கு கீதை அந்த மாதிரி அனுப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாமே வேறு ஷேடு தான். எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஷேடுன்னு. ஸோ இப்போ வந்து ஒரு ஷேட் நம்ம யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதே ஷேட் வேணும் அப்படின்னா நம்ம நேமை பார்த்துட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த பிங்க்கெல்லாம் பாருங்கள், பிங்க்கெல்லாம் ஒரு மாதிரி தான் தெரியுது எனக்கு. பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, தெரியுதா? ஆனால் ரெண்டுமே வேறு ஷேடு. ஒன்று வந்து பிங்க் க்ரஷ்ஷு, ஒன்று ஃப்ரூட் பஞ்சு. ஆனால் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் தெரியுது. லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி வந்து லிப் லைனர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் வாங்குவேன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. சரா, இதுக்கு இவ்வளோ பில்டப் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் லேசஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு வந்து கண்ணே தெரியாத மாதிரி இருந்தது. கண்ணுக்கு மேலே ஏதோ பெரிய வெயிட் இருக்க மாதிரியே இருந்தது. அதனால் நான் பாதி ஃபங்க்ஷனில் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு நல்லா இருந்தது, ஏப்பா கழிச்சிட்டு நீ இப்படி கண்ணை மூடும்போது தான் அழகாக இருந்தது அப்படின்னாங்க. அட பாருங்க, அதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுதான் வாங்கலான்னு பிளானு. அதாவது வந்து இது வந்து இந்த லேஷஸ் வந்து இப்படி கேர்ல் பண்ணிவிடும், தெரியும் பார்க்குறக்கு. அதுக்காக இதுதான் வாங்கலான்னு பார்த்தேன். இதோட ப்ரைஸே வந்து ஆல்மோஸ்ட் 200 வந்தது. நான் வந்து இப்போது இது வாங்கி 180 அந்த மாதிரி தான் வந்தது. சரி, நமக்கு லாபம் தானே, இது வச்சுக்குவோம், யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைனாலும் நமக்கு லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வந்து இந்த க்ளூ 5 பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் இது ஐப்ரோ கர்லர். இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியும். சாரி, இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவாக தான் இருக்குது. நான் எதாவது யூஸ் பண்ணதில்லை. என்னோடய ஐலாஷஸே கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. மஸ்காரா போடும்போது லைட்டாக வளைச்சி விட்டுக்குவேன். ஸோ ஃபியூச்சரில் இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பவுடர், லாக்மியோடது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த மேக்கப்பும் நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு லாக்மி பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரோஸ் பவுடர் வாங்கி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இது ஒரு கோட்டு பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம், ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புனா ஜஸ்ட் இது மட்டும் டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இங்கே 5 ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ண தேவையில்லை, நான் அதை ஓப்பன் பண்ணாலும் தெரிச்சிருச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பவுடர் வந்து லைட்டாக இப்படி ஷேக் பண்ணோன்னா இது மேலே அந்த ஹோல்ஸில் வருது. இப்படி தொட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ரோஸ் பவுடர்னாவே கொஞ்சம் நிறையவே ரோஸ் போடுவாங்க போல இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக ஃப்ராக்ரண்ட்டோ இல்லை ரொம்ப அதிகமாக வாசமோ இருந்தால் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. அகெயின் வந்து இது வந்து நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடலைங்க. நிறைய ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிரருங்க. இது வந்து மினிசோட பிராண்டு தான். இது பாருங்கள், இந்த மிரர் இருக்கு இல்லையா, இது வந்து நார்மல் மிரர். இது வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். இது பாருங்கள், என் கேமரா எவ்வளோ பக்கத்தில் இது காமிக்குது, இது எவ்வளோ பக்கத்தில் காமிக்குதுன்னு. ஏன்னா இது வந்து 2x ஜூமு, இது வந்து நார்மல் மிரர். இது வந்து நார்மல் மிரர். நான் வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது மேக்கப்லாம் போடணும் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் பார்த்து, அதாவது ஐ மேக்கப்லாம் போடணும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்து போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக பேஸ் இருக்குது, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி என்னோட மேக்கப் மிரர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆட்டே போட்டார். ஓகே, வேறு வாங்கிக்கலாம்னு தான் இது வாங்கினேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒர்த்து தான், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த 2x வந்து எவ்வளோ பக்கத்தில் காமிக்கும் பாருங்க. நல்லா ஃபேஸ் வந்து டீட்டெயில்டாக காமிக்கும். நீங்கள் புதுசாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோடது.
ஃபேஸ் ப்ரஷஸ்ங்க. இது வந்து ஒரு செட்டு 6 பீஸ் இருக்கிறது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு, இது வந்து பவுடருக்கு, இதெல்லாம் வந்து ஐக்கு யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, நான் வாங்கலை. நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுலே காஸ்ட்லியாக வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு 600க்கு. அது இதுதான் அரௌண்ட் 600 700 வந்தது. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 300 400 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று மட்டும்தான் பைசா அதிகமாக வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், அதாவது வந்து ஸ்பான்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, குட்டீஸ் எடுத்ததுங்கன்னா பிச்சிருதுங்க என்னமோன்னு நினச்சி. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து மேக்கப் வந்து நிறைய அப்சர்வ் ஆயிரும், அப்படியே உள்ளே இழுத்துக்கும். அதனால வந்து நமக்கு மேக்கப் வேஸ்ட் ஆகும், மேக்கப் ப்ராடக்ட்டு. அதனால சரிப்பா இந்த மாதிரி ப்ரஷஸ் வாங்கலாம் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது, ப்ரைஸும் கம்பேரிட்டிவ்லி மற்ற பிராண்டோடதும் இதுவும் கம்மியாக இருந்தது. இதை விட கம்மியான விலையில் நிறைய ப்ரஷஸ் செட்டெல்லாம் இருக்குது. நானே கூட ஒன்று வச்சுருக்கேன், சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் எடுக்கலை. ஒன்றே மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பவுடர் செட் பண்ணுறதுக்கு, ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் செட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கும் வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம், ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி யூஸ் பண்ணால். அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். வாவ், செம சாஃப்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஹேண்டில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, இது நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு. ஓகே, நல்லா இருக்குது. இது வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இது பட்டையாக இருக்கு இல்லையா, ஸோ இப்படி நம்ம நமக்குனா ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். இது நல்லா புசு புசுன்னு இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம பவுடர் டச் பண்ணிவிட்டு இப்படி தட்டிட்டோம்னா எக்ஸஸ் பவுடர்லாம் விடுதோம். ஏன்னா நம்ம பவுடரும் நிறையா போட்டோம்னா நல்லா இருக்குது. அதனால் அப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சீலருக்கு, மீதி எல்லாம் மேக்கப் வந்து ஐ மேக்கப்புக்கு. இப்போ பாருங்கள், ஐ லைனு, இந்த லைன் வரைகிறதுக்கு, அதுக்கப்புறம் மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு ஆஃபர் வரப்போகுது, ப்ரைம் டே ஆஃபரு. நான் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட டெபிட் கார்டில் ஆஃபர் வந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். மேபி நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் அமேசானில் தான் பார்த்து வச்சுருக்கேன். அது நான் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வாங்குவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு நாளானிக்கு ஆஃபர் வருது. ஸோ செக் பண்ணுறதுனா அமேசான் செக் பண்ணுங்கள், ஆஃபர்ஸ் வருது. ஓகே கைஸ், இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, bye bye.